மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லேயே உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு ஒருவர் உச்சமடைந்தால், ராகு அப்படின்ற கிரகம் உச்சமடைந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன் தருவார் அப்படின்றது தான். இப்போ முதல்ல ராகுன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சனியை போல் செயல்படுவார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சனிக்கு பிடிச்ச கலரும் கருப்பு, இவருக்கு பிடிச்ச கலரும் கருப்பு அப்படின்ற மாதிரி. அப்போ சனி கெட்டவர் அப்படின்னு சொல்கிறோமே, ராகுவும் கெட்டவரா அப்படின்னா சனி கெட்டவர் கிடையாது. ராகு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மரணக்காரகன் அப்படின்றோம், அவர் ஆயுள்காரகன் அப்படின்றோம். அப்போ பாருங்கள், அவர் முடித்த அந்த வேலையை இவர் எடுத்துக்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிழல் கிரகங்கள், இல்யூஷன், நாட் அ பர்ஃபெக்ட் பிளானட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு அப்படின்ற ஒரு திசை நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம பசங்க ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா படிப்பு மண்டையில் ஏறாது, மந்த நிலையை கொடுக்கும். இதே வந்து பெரியவங்களாக இருக்காங்க, ராகு தசை இருக்குது அப்படின்னா ஏமாற்றங்களை கொடுக்கும். பழைய கணக்குகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து சாபம் விட்டான்னா அதை வந்து கொண்டு வந்து கொடுத்து அந்த சாபத்துக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்து பின்னோக்கி தள்ளும். இந்த ராகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், போகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. போகக்காரகன் அப்படின்னும்பொழுது பெரிய அளவில் நன்மைகளை கொடுப்பார், அதுக்கு அடிமையாக்க செய்வார். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வந்த கடந்து வந்த பாதையில் நீங்கள் பண்ண தப்புகளுக்கு பிராய்ச்சித்தத்தை செய்ய தருவார். இதுதான். அப்போ இந்த மேச லக்னம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மேச லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் லக்னம். அடுத்தபடியாக நம்ம ராகு கேது ரெண்டு பேருமே விருச்சிகத்தில் உச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நூல்கள் சொல்லுது. பழங்கால நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா கேது விருச்சிகத்தில் உச்சம்னும் ராகு ரிஷபத்தில் உச்சம் அப்படின்னும் சொல்கிறோம். இப்போ என்னுடைய கணக்குப்படி நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் உச்சமடைகிறது சந்திர பகவான் உச்சமடைகிற அந்த இடம். ராகு பகவான் உச்சமடைகிறதுன்றது சந்திர பகவான் உச்சமடைகிற இடம், அதாவது ரிஷபம் அப்படின்னு. ஆக இந்த வீடியோ பூரா ரிஷபத்தில் ராகு உச்சமடைந்து இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்றது தான். ஆக மேச லக்னக்காரங்களுக்கு குடும்பத்தில் ராகு. அப்போ ராகு அப்படின்றது குடும்பத்தை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார், குடும்பத்துக்காக உங்களை உழைக்க வைப்பார், பண வருவாயும் நல்லா கொடுப்பார். குடும்பம்தான் எனக்கு உலகம் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவார். ராகு உச்சமடைஞ்சாலும் இவ்வளோ பண்ணுவாரா அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படிலாம் இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி கொண்டு போவார். பண வருவாய் நல்லா இருக்கும். வாக்கு, ராகு அப்படின்றது பாம்போட தலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்குன்றது எப்படி இருக்குங்க, துரு துருன்னு இருக்கும். அப்போ கரெக்டாக பேசுவீங்க, நறுக்குன்னு பேசுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பார். அதே மாதிரி தான் நின்ற இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறார். வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, ஆடு மாடுகள், கன்றுக்குட்டி இதெல்லாம் பார்க்குறார் அப்படின்றோம். தாய் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இவங்களுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, பேர் சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. இவங்க பிள்ளையாப்பா நீயே அப்படிம்பாங்க. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஓ உங்கள் அம்மா வாங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி 8ஆம் வீட்டை பார்க்குறார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம், மறுபடியும் அந்த அதிர்ஷ்டம் வரும்னு நினைப்போம், அந்த மாதிரி தான் உங்களை வச்சுருப்பார். வருமா அப்படின்னா 8ஆம் அதிபதி எங்கே இருக்கான்றதை பார்த்து. அப்புறம் 11ஆம் பார்வையாக உங்களுடைய விரயத்தை பார்க்குறார். அப்போ வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கிற வெளியூரில் இருக்கிற வருமானங்கள், அதை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுப்பார். 2ஆம் வீட்டில் உட்கார்ந்தனால, உச்சமடைஞ்சு உட்கார்ந்தனால நல்ல குடும்பத்தை கொடுப்பார், வாக்கு பலத்தை கொடுப்பார். இதெல்லாம் கொடுத்து கையோடு என்ன பண்ணுவார், சுகங்களை அனுபவிக்க செய்வார். அதே மாதிரி அயன சயன போகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். போகக்காரகன் பார்க்குறப்ப
வெளிநாட்டு வருமானங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை செய்வார். அதே மாதிரி 8ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றி விடுவார். கடைசியில் ஆப்படிப்பார், அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு இருக்குது, நான் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நிரூபிக்கப்படலைன்னு வெளியே வந்துடலாம். அப்புறம் திரும்ப அந்த அப்பீல் பண்ணி பிரச்சனையை கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாக்கு வன்மையில் சில பிரச்சனைகள் இது கொடுப்பார். ஆனால் உச்சமாக இருக்கிறனால அந்த பிரச்சனையை குறைச்சி கொடுத்து பெரிய அளவில் புகழ், அந்தஸ்து, வாக்குக்கு மரியாதை இதெல்லாம் கொடுப்பார் அப்படின்றோம். ஆக மொத்தத்தில் இந்த மேச லக்னத்துக்கு ரிஷபத்தில் உச்சமடைஞ்ச ஆள் இருந்தாங்கன்னா அரசியலில் போனால் பெரிய அளவில் வரலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், லக்னத்திலேயே ராகு உச்சம். ராகுன்னா யார்? தலை. எதோட தலை? பாம்போட தலை. அப்போ பாம்போட தலை என்ன பண்ணுங்க? கண்ணே காதாக செயல்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலேயே பேசுவாங்க, கண்ணாலேயே டீல் பண்ணுவாங்க. யார்? இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்க. ரிஷப லக்கணத்தில் உச்சமடைஞ்சவர்கள் இருந்தால் அப்போ 3, 7, 11 அப்படின்ற இடத்த பார்க்குறாரு. 7 பார்க்குறது மிகுந்த வரவேற்கக்கூடிய விஷயம். 11 பார்க்குறது நல்லது. அப்போ அண்ணனால் லாபம் உண்டு, அங்காளி பங்காளிகளால் லாபம் உண்டு. இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல வருமானங்கள், மனைவியால் அல்லது கணவரால் நல்ல பெயரும் புகழும் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னத்துக்கு பார்த்தோம், ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம், மிதுன லக்னத்தை எடுத்துப்போம். அப்போ மிதுன லக்னத்துக்கு விரயத்தில் உச்சம் அப்படின்றோம். இப்போ விரயத்தில் உச்சமடைகிற இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வருமானங்கள், லாபங்களை தேடி கொடுப்பார். வெளிநாட்டு வருமானங்களில் லாபங்களை தேடி கொடுப்பார். 6ஆம் வீட்டை பார்ப்பார், 3ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பார், 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 2, 6, 10 இந்த விஷயங்களை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பார். அப்போ ராகு பகவான் சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ராகு அப்படின்றவர் உச்சமடைகிறது 12ஆம் வீடு அப்படின்றப்ப வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, வெளிநாட்டு வருமானங்கள், கிரிப்டோ கரன்சி, ஸ்பெக்குலேஷன் இதிலெல்லாம் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னோமா பண வருவாய்கள் கிடைக்கும். அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றார், உங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன்றார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இறங்கலாம். பெரிய அளவிலான பண வருவாய் கிடைக்கும். ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது என்னங்க திரும்ப ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மற்ற தசாபுத்திகள் அல்லது உங்களுடைய மற்ற கிரக நிலைகளை வச்சும் பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 6ஆம் வீட்டை பார்க்குறார், எதிரிகளே இல்லாத, எதிரிகள் வந்தாலும் பந்தாடக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அதனால் நீங்கள் தைரியமாக கூட்டு தொழில் பண்ணலாம். ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நல்ல விஷயங்களை கொடுப்பார். அதே மாதிரி கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்து கடனெல்லாம் அடைச்சி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு தொழில் பண்ணுவாங்க. தாய்மாமா கிட்டேருந்து நல்ல வருமானங்களை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன லக்னத்துக்கு இருக்குது. ஆக கர்மஸ்தானத்தையும் பார்க்குறார். கடக லக்னத்துக்கு போயிடுறோம். 11ஆம் வீட்டில் இருக்கிறார், லக்னத்தையே பார்க்குறார். கடக லக்னத்துக்கு லக்னத்தையே பார்க்கிறாருங்கும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகளை கொடுப்பார். அப்போ மதிப்பு மரியாதை தேடி வரும், புகழ் தேடி வரும். புகழுக்கு இவர்கள் அடிமையாவார்கள். புகழ்ந்தால் இவர்கிட்ட எந்த வேலையானாலும் பார்த்துக்கலாம் கடக லக்னத்துக்காரங்க. அடுத்து 3ஆம் பார்வைங்க 7ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ 5ஆம் வீடுன்றது என்ன? இந்த கடக லக்னக்காரங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது கவர்மெண்ட்டில் பெரிய அந்தஸ்து அடைய வைப்பார். பெரிய அளவிலான கவுன்சிலர், ஊர் தலைவர், சேர்மன் அப்படின்ற ஊராட்சி மன்ற தலைவர், அது மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான நிர்வாக திறமைகளை உங்களை கொடுத்து அந்த இடத்துல அழகு பார்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 11ஆம் பார்வையாக கடக லக்னத்துக்கு 9ஐ பார்க்கிறார். நீரால் வருமானம் உண்டு. தந்தையாரால் புகழ், மதிப்பு, மரியாதை உங்களுக்கும் உயரும், உங்களால் தந்தைக்கும் உயரும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்தபடியாக சிம்ம லக்னம்.
சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்க போகிறப்ப 10ல் உச்சமடைகிறார். 10ல் பாவியாவது இருக்கணும்னாங்க. இங்கே உச்சமடைஞ்ச பாவி இருக்கார், கேப் இருக்கக்கூடாது, 10ல் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சிம்ம லக்னம்னாலே 10 எப்படி வேலை பார்ப்பாங்க? நீ வேலை பார்க்க வந்தவன், நான் வேலை கொடுக்க வந்தவன், நான் மேனேஜர், நான் அந்த அதிகார தோரணையில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன், நான் இப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி. இதில் ராகு உச்சமடைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல் உச்சமடையும் பொழுது 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அத்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும், வரும். தாயாரின் உடல்நலம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப விரயத்தை பார்க்குறார். அப்போ வந்து ராகு விரயத்தை பார்க்கும் பொழுது போகக்காரன் போக வீட்டை பார்க்கும் பொழுது போகங்கள் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அது ஒரு ராகு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய தன்மையை கொடுப்பார் அப்படின்ற கணக்குப்படி பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் இருக்கார், அப்போ வந்து சுக்கிரன் அப்படின்றோம். அப்போ கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கடக லக்னம், சிம்ம லக்னம் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்டு கடக லக்னம். ஏன்னா லாபத்தில் இருந்தது கடகத்துக்கு, சிம்மத்தில் 10ல் இருக்குது. 10ல் இருந்து விரயத்தையும் 5ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ 8ஆம் வீட்டை ராகு போன்றோர் பார்த்தால் பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு இது நல்லதை தான் பண்ணும் அப்படின்னு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். இப்போ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னிக்கு 9ல் உச்சம் ராகு. அப்போ பார்த்திங்கன்னா அப்பா, 9ன்னா அப்பா, வெளிநாட்டு பயணம், தர்மகாரியங்கள் பண்ணுறது, குலதெய்வ அருள், இதெல்லாம் 9ல் ராகு உச்சமடையும் பொழுது குலதெய்வமே உங்களை தேடி வந்து உனக்கு என்ன வேணும் கேளு, நான் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு குலதெய்வத்தின் மேலே நம்பிக்கை உண்டாகும். குலதெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக பக்கத்துணையான்னு இருக்கும். அங்கேருந்து 9ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக லாபத்தை பார்ப்பதால் இவர்களுக்கும் கடக லக்னத்திற்கு சொன்ன மாதிரி பெரிய அளவிலான லாபத்தை கொடுக்கிறார். அடுத்த பாரியாக பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தை பார்க்கும் ராகு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஸ்பெக்குலேஷனில் இருக்கும். ராகு அப்படின்னா என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனை துறைகள்லையும் இவங்களுக்கு லாபங்கள் இருக்கும். அங்காளி பங்காளிகளால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் லக்னங்களில் கன்னி லக்னம். அப்புறம் வந்து 3ஆம் வீட்டை பார்க்குறார். தம்பிகள், தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு தம்பி பக்கபலமாக இருப்பார். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய லாபத்தில் தம்பியினுடைய கையும் இருக்கும். ஆக தம்பியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடத்தணும் கன்னி லக்னக்காரங்க. அதே மாதிரி 11ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7ஐ பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது வியாபாரம், பார்ட்னர்ஷிப், கலத்திரம் அப்படின்னு சொல்கிற 7ஆம் வீட்டை பார்க்குறார் ராகு பகவான். அப்போ கலத்திரத்தோட சில பிரச்சனைகள், நல்லது எவ்வளோ இருக்கோ அதே அளவு பிரச்சனையும் கொடுப்பார். இப்போ துலாம் லக்னத்தை எடுத்திங்கன்னா 8ல் மறைந்து ராகு பகவான் உச்சமடைந்து தன்னுடைய 11ஆம் பார்வையாக 10ஆம் வீடு, 2ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றோம். அப்போ பாருங்கள் 2, 6 நல்ல இடம், அதே மாதிரி 10ஆம் வீடுன்றது நல்ல இடம். அப்போ தொழில், பண வருவாய் 2, குடும்பம் 2, வாக்கு 2, தொழில் 10, கர்மஸ்தானம் ஆக்டிவிட்டி 10. இதோடு சேர்ந்து என்ன பார்க்குறாருங்க, 6ஆம் வீட்டை பார்க்குறார். கடன் இதெல்லாம் சொல்கிறது, வியாதி, ருணரோக, சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறத பார்க்குறார். அப்போ ஒருத்தர் கீழே வேலை பார்த்து பெரிய அளவில் புகழடைஞ்சு வேலை பார்க்குற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்ப அபிவிருத்திக்கும் உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு கொடுப்பாங்க இந்த துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு. துலாம் லக்னத்துக்காரங்களை 8ல் ராகு உச்சம். இப்போ மறைந்திருக்கின்ற இடத்தில்தான் ராகு பகவான் போகக்காரகன் இருக்கிறார். ஆக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, நேர்மையாக நீங்கள் இருக்க நன்மைகள் உண்டு. ஆனால் ஒரு சில டைம் நேர்மையற்று இருக்கிற இடத்துல உங்களுக்கு நன்மைகள் அப்படின்ற மாதிரி சொல்லும், நீங்கள் பார்த்து இருந்துக்கணும்.
ஆனால் திடீர்னு 8 அப்படின்னா உயில் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடமிருந்து வந்து சேரும். அதே மாதிரி மனைவி கணவன் இடையே இருக்கிற பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தாலும் கணவனால் மனைவிக்கோ மனைவனால் கணவனுக்கோ யாருக்கு உச்சமாக இருக்கோ அவங்களால பாக்கியம் இருக்குது. பாக்கியம் இருக்குன்னா மாங்கல்ய பாக்கியம் கெட்டியாக இருக்குது. ராகு இருந்தாலும் உச்சமடைந்தால் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்லா இருக்கு அப்படின்றது. அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் அப்படின்றப்ப லக்னத்துக்கு 7லிருந்து உச்சமடைகிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவி தான் உச்சமடைகிறாங்கன்னு. அப்போ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இந்த இடத்துல இருந்தால் உச்சமடைஞ்சிருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ, ஜாதகராக இருந்தால் மனைவிக்கு, ஜாதகனாக இருந்தால் மனைவிக்கு, ஜாதகியாக இருந்தால் கணவருக்கு பெயர் புகழ் ஓங்கி நிற்கும். ஆயுள் பலம் கெட்டியாகும். புகழ் பெரிய அளவில் இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஆப்போசிட் ஸ்பௌஸ்க்கு. அடுத்து அங்கேருந்து 11ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பது மிக சிறப்பு. 9ஆம் வீட்டை பார்ப்பது. அதே மாதிரி ராகு பகவான் லக்னத்தையும் 9ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இவர்கள் தான் ஃபஸ்ட் கிளாஸாக ராகு பகவான் நன்மை பெறக்கூடிய ராசிகளில் வர்றாங்க. இப்போ ராகு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அங்கேருந்து பெருத்த அவமான அடிகளை கொடுத்து கீழே இறக்கிடுவார். ஆனால் கணவனுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த இடம் அந்த ஸ்பேஸ் பக்காவாக வச்சுருப்பார் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீடை பார்க்குறனால இந்த ராகு பகவான் தந்தைக்கு நல்லபடியான ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பார். பிள்ளைகளால் புகழடையக்கூடிய லக்னங்களில் விருச்சிக லக்னம் உண்டு. அடுத்து தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்குறோம். தனுசு லக்னம் அப்படின்னு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற லக்னம். இந்த லக்னத்துக்கு 6லே உச்சமடைகிறார் ராகு பகவான். இந்த 6லே உச்சமடைந்த ராகு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரயத்தை பார்க்கிறார் ராகு பகவான். அதே மாதிரி சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் வீடு மறைந்திருக்கிற இடத்த போகக்காரகன் பார்க்கும் பொழுது மாங்கல்ய பலம் கூடும். கணவன் மனைவியினுடைய சுகங்கள் அதிகமாகும். மனோநிலை நல்லா இருக்கும். 8ஆம் வீடுன்றது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்றது, பணவரவு ஸ்தானம். அப்போ கணவர் அப்படின்றவாலோ மனைவியாலோ சுகமடையக்கூடியவர். அவர்களும் வேலை பார்த்து உங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வேலை பார்த்து சம்பாத்தியத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டை பார்க்குறார் 11ஆம் பார்வையாக அப்படின்னா இந்த விசேஷ பார்வையில் என்ன கிடைக்க போகுது? 4ஆம் வீடு தாய். பிறகு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு போகக்காரகன். அப்போ தாயுடைய அன்பு நல்லா கிடைக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லா இடத்துலையும் நன்மையை கொடுப்பார் அப்படின்றோம். ஆனால் 12ஆம் வீடை பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவையும் கொடுப்பார். அப்போ மருத்துவமனை செலவு கொடுக்குறார் அப்படின்னா கூட அந்த வீடு வந்து 12ஆம் வீடு அப்படின்றது வந்து நீச வீடாக இருக்கிறனால இவர்களுக்கு தூக்கமின்மை, கடின உழைப்பாளிகள், தூக்கமின்மை. 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது 4ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது இந்த லக்னங்கிறதுக்கு 12ஆம் வீட்டையும் பார்க்கும்போது 8 12 பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே மறைவு ஸ்தானம். அப்படி இருக்கும்போது 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குறப்ப என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம்லாம் எப்படி சொத்து சேர்த்தாங்கன்னு 4 பேர் கேள்வி கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. எப்படிப்பா சேர்த்தாங்க அப்படி இந்த மாதிரி. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நேர்மையான வழிகளில் போய் சம்பாதிச்சுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பளத்தை தாண்டி கிம்பளம் வாங்கி அதனால் வீடு மனை சொத்து சுகம் பினாமி இந்த அளவுக்கு வரலாம். அப்போ மேச லக்னம் அப்படின்ற மாதிரியே தனுசு லக்னக்காரங்களும் அரசியலில் போனால் பெரிய அளவில் புகழடையலாம் அப்படின்றத சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக மகர லக்னம். மகர லக்னத்தை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றோம். சனியும் ராகும் கிட்டத்தட்ட ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே.
ராகு பகவான் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் அப்படின்றத சொன்னோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான்னா கடுமையான உழைப்பாளிகள் மகர லக்னக்காரங்க. எம்புட்டு உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்கல, அவங்களுக்கு ராகு தான் கை கொடுப்பார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராகு எந்த நிலையில் இருந்தாலும் ராகு திசையில் நல்லதை செய்வார். எந்த நிலையில் இருந்தாலும் நல்லதை செஞ்சிருவார் மகர லக்னக்காரங்க. ஆக 5லே உச்சம் பெற்றவர் 7ஆம் வீட்டையும் மகர லக்னத்துக்கு லாப வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்குறார். 7ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது முயற்சிகள் பல செய்து, திருமணங்கள் செய்து, வியாபாரங்கள், கூட்டு தொழில்கள் முயற்சிகள் எடுத்து நல்லபடியான லாபத்தை கொடுப்பார். பெரிய அளவிலான நன்மைகளை செய்வார். அப்போ அண்டையாளர்கள்ட்ட கிரெடிபிலிட்டி அதிகப்படுத்துவார். இது மாதிரியான நற்பலன்கள் இருக்குது. ஆக மகர லக்னம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாபத்தை பார்க்கின்ற ராகு பகவான் பல கோடிக்கணக்கில் சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய, தம்பியையே பினாமி ஆக்கக்கூடிய அளவிற்கு சொத்து சேர்க்க வைப்பார் அப்படின்றது. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஐ பார்ப்பதால் மனைவி வழியில் மிகுந்த சொத்தோடு வருவார்கள், சொத்தையும் காப்பாற்றுவாங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்லணும். போகக்காரகன் 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சுபபோகங்களை அனுபவிக்க செய்வார். மனைவியால் அனைத்து சுகங்களையும் பெறுவார்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அடைவார்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். துலாம் லக்னமும் சனியுடையது தான். லக்னத்துக்கு சுகஸ்தானத்தில் உச்சம் அப்படின்றோம். சுகஸ்தானத்தில் உச்சம் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா 7, 10 கனெக்ஷன் ஆகுது. லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 6, 10 மற்றும் 2. 6, 10, 2. 10, 2 ஓகே குட்டு. 6 அதுவும் குட்டு தான். அப்போ குடும்பத்துக்காக கடனை வாங்கி தொழில் செஞ்சு அந்த கடனை அடைச்சி குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து இந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய, அதனால் பயனடையக்கூடிய லக்னங்களில் இந்த லக்னமும் ஒன்று அப்படின்றத பார்க்குறோம். ஆக இந்த விஷயங்களில் வந்து துலாம் இந்த கும்ப லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். கொடுத்தாலும் இந்த வாக்கு பிளல்றது, கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போகிறது, லாபங்களில் அப்பப்போ சிறு பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி 6ஆம் வீட்டை ராகு பார்க்கும் பொழுது நான் ஒன்றும் பெருசாக தொழில் பண்ணலைங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா அங்கே வந்து கொத்தி கொத்தி பார்க்குறது, அடிபட்ட பாம்பாக இருந்து அதுக்கப்புறம் அதை மீண்டு வர வைப்பார். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம சொல்ல வர்றது. கும்பம் அப்படின்றது நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அடுத்து மீன லக்னம். லக்னத்துக்கு 3ல் உச்சம் ராகு பகவான். போகக்காரகன், தைரிய வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றிஸ்தானம், சகோதரஸ்தானத்திலே இருக்கும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள், சந்ததி விருத்தி இதெல்லாம் செய்ய கொடுப்பார். உச்சமடைந்த காரணத்தினால போகக்காரகன் சந்ததி விருத்திக்கு உண்டான 3ஆம் வீட்டில் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்குறோம். நிறைய குழந்தை பேர்களை கொடுப்பார். தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றது. அப்போ குழந்தைகளால் புகழ், இவர்களால் குழந்தைகளும் பெரிய அளவிலான படிப்பு இந்த மாதிரி சமாச்சாரத்தில் வருவார் அப்படின்றது. பெரிய அளவிலே குழந்தைகளால் மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக லக்னத்துக்கு 9ஐ பார்க்கிறார், லக்னத்தையும் பார்க்கிறார். அப்போ 1, 5, 9 அப்படின்ற திரிகோணங்களை பார்க்குறனால மீன லக்னக்காரங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நற்பலன்களை கொடுக்குறார். உங்களுக்கும் புகழ், உங்கள் குழந்தைகளுக்கும் புகழ், கவர்மெண்ட் தொழில் அடைமைய வாய்ப்பு இருக்குது, ஸ்பெக்குலேஷனில் பெரிய அளவிலான நன்மைகள் உண்டு, ரேஸு, பந்தயம், லாட்ரி போன்ற விஷயங்களில் பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. குலதெய்வ அருள் பெரிய அளவில் பெற்றவர்கள், இஷ்ட தெய்வ அருள், குலதெய்வ அருள் பெரிய அளவில் பெற்றவர்கள். அதே மாதிரி காளியுடைய அருளை பெரிய அளவில் பெற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 பார்க்குறாருன்னா உங்கள் 3 தலைமுறை, உங்களுக்கு முன்னாள் தலைமுறை, உங்களுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3 தலைமுறையுமே ராகு உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கிறார் அப்படின்றது. அப்போ இந்த மீன லக்னத்துக்கு 3லே உச்சம் பெற்றவர்
அப்படின்னு பார்க்க பொழுது 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் லக்னத்தையும் பார்க்கிறார், மிகுந்த நற்பலன்களை பெறுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம், கடகம், சிம்மம் இந்த 3 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்து கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் ரிஷபம் இவர்களுக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது. அப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற இந்த கடகம், சிம்மம் மற்றும் மீனம் லக்னக்காரர்கள் ராகு அப்படின்னா காளி பகவான். அப்போ காளி பகவானை அதிகமாக கும்பிடும் பொழுது, காளியம்மனை அதிகமாக கும்பிடும் பொழுது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, காசு மேலே காசு பொழிக்க போகும் உங்களுக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த வீடியோ பதிவில் உங்களோடு ராகு அனைத்து லக்னக்காரர்களும் என்ன செய்வார், என்ன பலன்களை தருவார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட தென்றல் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.